டெல்லி அணியுடன் நடைபெற்ற நேற்றைய போட்டியில் 19 ரன்கள் வித்தியாசத்தில் படு மோசமாக தோல்வியை சந்தித்திருக்கிறது லக்னோ அணி. முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 20 ஓவர்களுக்கு 4 விக்கெட் இழப்பில் 208 ரன்களை குவித்தது. அடுத்து களமிறங்கிய லக்னோ அணி வீரர்கள் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் வெளியேறினர். கடைசியில் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன்களை மட்டுமே எடுத்தது லக்னோ அணி. கேப்டன் KL ராகுல் உட்பட முக்கிய வீரர்கள் பெரிய ரன்கள் எடுக்காததே தோல்விக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த தோல்வி குறித்து லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுல் கூறும்போது, டெல்லி அணியின் அதிரடி வீரர் ஜாக் ஃப்ரேசர் மெக்கக்கை முதல் ஓவரிலேயே வீழ்த்தினாலும் ஷாய் ஹோப் மற்றும் அபிஷேக் போரல் சிறப்பாக ஆடி ரன் சேர்த்தனர். 200 ரன்கள் என்பது எட்டக்கூடிய இலக்குதான். ஆனால் பவர் பிளேவில் அதிக விக்கெட்டுகளை இழந்ததுதான் எங்களுடைய ஒரே பிரச்சனையாக இருக்கிறது. நடப்பு சீசன் முழுவதும் அதே பிரச்சனைதான் தொடர்ந்தது. ஒரு நிலையான தொடக்கத்தை கொடுக்காததன் காரணமாகத்தான் எங்கள் அணி இந்த நிலைக்கு சென்றுள்ளதாக கருதுகிறேன் என கூறினார். 19 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறித்து டெல்லி கேப்டன் ரிஷப் பந்த் பேசும்போது, லக்னோ வீரர் நிக்கோலஸ் பூரன் சிறப்பாக ஆடி கடுமையான எதிர் ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். எங்களிடம் பல திட்டங்கள் இருந்தன. 200+ என்பது நல்ல இலக்குதான். சிறப்பாக பந்து வீசுவதையே கவனத்தில் கொண்டோம். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கிரிக்கெட் ஆட வந்தபோது இந்தியா முழுவதும் உள்ள ரசிகர்கள் என்னை வரவேற்றது மனதை கவர்ந்ததாக உள்ளது என தெரிவித்தார். சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிய டெல்லி வீரர் இஷாந்த் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.